கண்மலையாகிய கிறிஸ்துவ கிட்ட இன்னைக்கு வந்துருங்க. அவர் நித்திய கண்மலை, நிரந்தரமானவர். நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். இன்றைக்கு இந்த சத்தம் கேட்கிற நீங்க கண்மலையாகிய கிறிஸ்துவை அலட்சியம் பண்ணிவிட்டா ஒரு காலம் ஒன்று வருமா, ஏதாவது சூழ்நிலை என் மீது வந்து என்னை இந்த இக்கட்டிலிருந்து விலக்கிவிட மாட்டாதா என்று சொல்லி ஏங்குகிற காலங்கள் ஒன்று வருமா. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு காலம் வரும்போது வானம் பூமி எல்லாம் மறைந்து போகும்போது பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள் எல்லாரும், சுயாதீனர் எல்லாரும் வந்து பர்வதங்கள் கிட்ட வந்துட்டு குகையிலையும் மலைகள்லையும் கண்மலைகளையும் ஒழிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் என் மேலே விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய கோபத்தை தாங்கவே முடியல என்று கதறுவாங்களாம். அந்த காலங்கள் வராதபடிக்கு இன்று கண்மலையாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. God bless you.